சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். தினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 27/5/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கும். இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை ஏகாதசி திதி காலை 6:22 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை துவாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஹஸ்தம் நட்சத்திரம். இன்றைய தினம் அதிகாலை 5:55 தான் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சித்திரை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இன்றைய தினம் அதிகாலை 5:55 வரையில், அதாவது ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த மரண யோகம் என்பது இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நாள் முழுவதுமே சித்த யோகமானது வியாபி சென்றிருக்கு. இது போக பஞ்சாங்கத்துல வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு வியதிபாதம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பத்ரை என்கின்ற கரணம் காலையில 6:22 வரைக்கும் தான் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சர்வ ஏகாதசி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. ஆக ஏகாதசி விரதத்தினை இருப்பவர்கள் இன்றைய தினம்தான் அந்த விரதத்தினை மேற்கொள்ள வேண்டும். இதில் பலருக்கும் ஒரு விதமான சந்தேகம்ங்கிறது இருக்கலாம். இன்னைக்கு காலையில 6:22 வரைக்கும் தான் ஏகாதசி திதி இருக்குன்னு சொல்றேன், ஆனா இன்னைக்கு போய் ஏகாதசி விரதம்னு சொல்றேளே அப்படின்னு சொன்னா அந்த அதிகாலை பொழுதிலே அந்த சூரிய உதயம் சம்பவிக்கிறது இல்லையா, அந்த நேரத்திலே ஏகாதசி திதியானது என்றைக்கு இருக்கிறதோ அன்றைக்குத்தான் அந்த பிச்சம் அப்படிங்கிறது வருது இல்லையா, அன்னைக்கு வந்து ஏகாதசி திதிங்கிறது இருக்குன்னு சொன்னா அன்றைக்குத்தான் ஏகாதசி விரதத்தினை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் விதி. நம்ம வந்து காலைல 6:22 முடிஞ்சிருச்சு உடனே துவாதசிங்கிறது வந்துடுறதுங்கிறதுக்காக விரதத்தினை இல்லாமல் இருக்கக்கூடாது, விரதம் இருக்காமல் இருக்கக்கூடாது. நிச்சயமாக இன்றைய தினம்தான் சர்வ ஏகாதசின் பஞ்சாங்கத்துல கொடுத்திருக்கா. ஆக இன்றைக்குத்தான் அந்த ஏகாதசி விரதத்தினை மேற்கொள்ள வேண்டும். இதிலே அணு அளவும் சந்தேகம் என்பது வேண்டாம். இது போக பஞ்சாங்கத்துல இன்றைய தினம் வியசிரா அப்படின்னு கொடுத்திருப்பா. இது என்ன வியசிரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் யதிபாத யோகம்ங்கிறது இருக்கு இல்லையா, ஆக விரதிபாத சார்த்தம் என்பதனுடைய சுருக்கம் தான் வியசிரா என்பது. ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வரும். ஷண்ணவத்தின்னு சொல்லுவார். அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது என்பதுதான் அந்த வியதிபாத சார்த்தம் என்பதற்கான பொருள். இது போக இன்றைய தினமானது ஒரு வளர்பிறை சுப முகூர்த்த நாளாகவே அமைந்திருக்கிறது. இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம் என்பதையும் நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:45 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:26 சந்திர உதயம் என்பது மதியம் 3:19 சந்திர அஸ்தமனம் என்பது நாளைய தினம் அதிகாலை 3:22 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தா காலை 9 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 5 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:06 முதல் 1:41 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:20 முதல் 8:55 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:30 முதல் மதியம் 12:06 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:30 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம். மதியம் 12:31 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இந்த மஞ்சள் அக்ஷதைன்னு சொல்றோம் இல்லையா, அரிசி மஞ்சள் அரிசின்னு சொல்றா இல்லையா, இந்த மஞ்சள் அக்ஷதையினுடைய மகிமை என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். நமக்கு மஞ்சள் அக்ஷதை அப்படின்னு சொன்னா நமக்கு கல்யாணம் தான் ஞாபகத்துக்கு வரும் தெரியுமா. கல்யாணமாகட்டும் மற்றும் என்ன விதமான சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலுமே கடைசியில ஆசீர்வாதம் பண்றதுக்காக இந்த அக்ஷதையை கொடுப்பா. ஒரு ஆசீர்வாதம் வந்தாலே இப்ப நம்ம யார் வீட்டுக்கோ போறோம், அந்த வீட்டுல பெரியவா இருக்கானா அவளுக்கு நமஸ்காரம் பண்றோம்னு போது அவனு ஆத்துக்குள்ளது கொஞ்சம் அக்ஷதை எடுத்துட்டு வா, அரிசியும் மஞ்சளையும் கலந்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவா. அந்த மஞ்சளையும் அரிசியும் கலந்துதானே ஆசீர்வாதம் பண்றா. ஏன் 2 புஷ்பத்தை எடுத்து போட்டு ஆசீர்வாதம்
ஆசீர்வாதம் பண்ணா போறாதா? எதற்காக இந்த மஞ்சளையும் அரிசியையும் கலந்து ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நமக்கு இந்த கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுறது. பொதுவாவே நான் சொல்றேன், அக்ஷதை அப்படின்னு சொன்னாலே அது மஞ்சளோடு கலந்த அரிசியைத்தானே நம்ம சொல்கிறோம். இதன் காம்பினேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஜோதிடவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது அந்த மஞ்சள் அல்லது மஞ்சள் தூள் அப்படின்னு எடுத்துட்டாலும் நமக்கு மஞ்சள் நிறம் அப்படின்னு சொன்னாலே அது குருவினுடைய நினைவுங்கிறது வந்துடும். குரு தானே நமக்கு மஞ்சள் நிற ஆடை அணிந்திருப்பார். அப்ப மஞ்சள் மேல் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம் குரு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது போக அரிசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த அரிசியின் மேல் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா சந்திரன் என்கின்ற கிரகம்தான். அப்போ இங்க ரெண்டையும் கலக்கிறான்னு சொன்னா குருவையும் சந்திரனையும் கலக்கிறார்கள். ஒரு குரு சந்திர யோகத்தினை இது தருகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். குரு சந்திர யோகம்னு சொன்னா குருவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்தால் அது எப்படி தெரியுமா சொல்லுவா? கஜகேசரி யோகம்னு சொல்றா. கஜகேசரின்னு என்ன தெரியுமா? கஜம்னு சொன்னா யானை, கேசரின்னு சொன்னா சிங்கம். நமக்கு தெரியும் யானையும் வலிமை மிக்கது, சிங்கமும் வலிமை மிக்கது. இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பகைதானே. நம்ம அந்த மாதிரி யோசிக்க கூடாது. எப்படி யோசிக்கணும்னு சொன்னா சிங்கத்தினுடைய வலிமையும் யானையினுடைய அறிவும் கலந்திருந்தால் அவனுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன் என்பது சேருமோ, ஒரு ராஜயோகம்ங்கிறது சேரும் இல்லையா? ஒரு சிங்கத்தினுடைய வலிமையை பெற்றிருக்கிறான், ஒரு யானையினுடைய அறிவை பெற்றிருக்கிறான்னு சொன்னா அப்ப அறிவோடு கலந்த வலிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க பிரதானப்படுகிறது அல்லவா? அந்த ஒரு யோகத்தினை தருவதுதான் இந்த மஞ்சளும் அரிசியும் கலந்த அந்த மங்கள அக்ஷதை என்று சொல்லப்படுவது. அத்தனை விசேஷத்தன்மை உடையதாம். அதுதான் பொதுவாகவே நம்ம மஞ்சள் அப்படின்னு சொன்னாலே எப்படி பார்க்கிறோம்? அது புனிதத்தன்மை நிறைந்தது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்ம எந்த ஒரு மங்களகரமான விஷயம்னா கூட ஒரு பேப்பர்ல ஏதோ ஒரு பத்திரிகை எழுத போறோம்னு சொன்னா கூட முதல்ல மஞ்சள் வச்சுட்டு தானே எழுத ஆரம்பிக்கிறோம். எழுதி முடிச்சுட்டு உடனே மஞ்சள்லாம் வைப்பா தெரியுமா? அந்த மஞ்சள் நிறம் என்பதே புனிதத்தன்மையை கொடுத்து விடுகிறது. அத்தனை புனிதத்தன்மை மிகுந்த ஒரு அக்ஷதையை கொண்டு அந்த குழந்தைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது எப்படி 16 பெற்று பெருவாழ் வாழ வேண்டும் ஆசீர்வதிப்போம். இது போக வீட்டுல யாராவது நமஸ்காரம் பண்ணா கூட அவளுக்கு என்ன தேவையோ அந்த நேரத்துல, ஒரு எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை நமஸ்காரம் பண்றான்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுமா, நீ என்னவா படிக்கணும்னு நினைக்கிற அது மாதிரி நீ படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு ஆசீர்வாதம் பண்ணுவா. வேலைக்கு இன்டர்வியூக்கு போறான்னு சொன்னா நீ நினைச்ச மாதிரியே இன்டர்வியூல நீ ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அக்ஷதையை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவா தெரியுமா? அப்போ அந்த அக்ஷதையை போட்டு ஆசீர்வாதம் பண்ணும் பொழுது அவர்களுக்கு அந்த வலிமை, வேகம், அந்த சிங்கத்தினுடைய வலிமையும் சேருகிறது. அதே நேரத்திலே அவர்களுக்கு அந்த வெற்றியை தரக்கூடிய அந்த மனப்பக்குவம், அந்த புத்தி, நல்ல அறிவு என்பதும் சேர்ந்து விடுகிறது. நல்ல அறிவுடன் கூடிய ஒரு வேகம், ஒரு வலிமையும் சேருகிறது. அப்படிங்கிறது தான் அந்த மங்கள அக்ஷதை, அந்த மஞ்சள் அக்ஷதையினுடைய ஒரு மகிமையாகவே பார்க்கப்படுகிறது. இது போக இந்த கல்யாணம் சொன்ன உடனேயே ஒரு விஷயம் நான் இங்க நினைவூட்டணும்னு ஆசைப்படுறேன். நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? அப்படியே உட்கார்ந்த இடத்துல இருந்து உட்கார்ந்து இருப்போம். அக்ஷதை வாத்தியார் கொண்டு கொடுப்பார், அசிஸ்டன்ட் யாராவது கொண்டு கொடுப்பா. அந்த அக்ஷதையை நம்ம எடுக்கிறோம். அது எத்தனை புனிதத்தன்மை நிறைந்ததுன்னு சொல்றோம். பொதுவா அரிசின்னு சொன்னாலே அது நம்முடைய வயிற்று பசியை போக்கக்கூடியது. அந்த மாதிரி ஒரு அரிசியில ஒரு புனிதத்தன்மை நிறைந்த ஒரு மஞ்சளை கலந்து எடுத்துட்டு வரா. அது எத்தனை பவித்திரமான ஒரு விஷயம். அங்கே மந்திர உச்சாடனம் வேறு செய்திருப்பார்கள். மந்திர உச்சாடனம் கூடிய ஒரு மங்கள அக்ஷதைங்கிறது நம்ம கையில வர்றது. நம்ம சாஸ்திரமே எப்படி தெரியுமா சொல்றது? மந்திர உச்சாடனம் இல்லாத நேரத்திலே வெறுமன ஒரு அக்ஷதை எடுத்து போட்டோம்னு சொன்னா அது அவர்கள் மேல் பாராங்கற்களாக சென்று விழுகிறது. அப்படிங்கிறது தான் நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்லப்படக்கூடிய விஷயம். அப்ப அக்ஷதையை எப்போ போடணும்னு சொன்னா எல்லோரும் அந்த மந்திர உச்சாடனம் செய்கிறார் அல்லவா? வாத்தியார் அந்த மந்திர உச்சாடனம் பண்ணுவார். நமக்கெல்லாம் மந்திரம் சொல்ல தெரியலனா கூட வாத்தியார் சொல்லுவார் இல்லையா? அந்த நேரத்தில் அவரோடு இணைந்து நாமும் அக்ஷதையை போடும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு அது ஆசீர்வாதமாகவே சென்று சேருகிறது. அதனை விடுத்து நம்மளா வெறுமன கொண்டு போய் ஒரு அக்ஷதையை போட்டோம்னா அது அவர்கள் தலையிலே பாராங்கற்களாக விழுகிறதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. சரி, அது குறித்து நாம் அப்புறம் ஒரு நாள் விரிவாக பார்க்கலாம். அதை ரொம்ப விலாவாரியா போக வேண்டாம். ஆனால் அந்த அக்ஷதையை கையில வாங்குறோம்ல, அப்ப அது ஒரு புனிதத்தன்மை மிக்க ஒரு விஷயத்தை கையில வாங்கும் பொழுது நம்ம கால்களிலே அந்த செருப்புடன் அந்த அக்ஷதையை தொடலாமா? யோசிக்கணும் தானே. நம்ம என்ன பண்றோம்? அதுக்குத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். கல்யாண மண்டபத்துக்குள்ள போகும் பொழுதே வாசலிலேயே செருப்புகளை கழட்டி விட்டு செல்லுங்கள். ஒரு ஓரமா போட்டுட்டு தான் போறது.
அந்த நாள்ல இருந்த பழக்கமே இப்ப காணாம போயிடுச்சு. இந்த விளையாட்டை கூட நான் சொல்லி பார்த்துட்டேன், எத்தனையோ முறை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன். மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன். எதற்காகன்னு சொன்ன, இது பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டப்படுறது. இந்த மங்கள அக்ஷதையை வாங்கும்போது கூட, அந்த அக்ஷதையை வந்து போடும்பொழுது கூட எப்படி பண்றான்னு பார்த்தோம்னா, காலில் செருப்போடையே வந்து போடுறா. மேடை மேல வரும்பொழுது கூட ஒரு சில பேர் நம்ம சொல்றதுனால செருப்பு போட்டு வர்றதில்லை. மேடைக்கு கீழேயே இருக்கேங்கிறதுனால செருப்பு போட்டுட்டே நடந்து வருவா. கிட்ட வந்து ஆசீர்வாதம் பண்றேங்கிறதுக்காக செருப்பு போட்டுட்டே வந்து செருப்பு காலோடையே அப்படியே ஆசீர்வாதம் பண்றாளே, இது எந்த அளவிற்கு பலனை தரும்? பாபத்தை தானே தரும். அது ஏன் தெரிவதில்லை அப்படிங்கிறது தான் தெரியல. எத்தனை முறை சொன்னாலும் தெரிவதில்லையா, அல்லது புரிவதில்லையா, அல்லது அலட்சியமா அப்படிங்கிறது புரியல, அல்லது அந்த அக்ஷதையின் மேல் இவர்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஒரு பெருமைக்காக தான் நீங்க அக்ஷதையை போடுறீங்களா? இந்த அக்ஷதையை நம்ம போடும்போது இந்த குழந்தைகள் நல்லபடியாக வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆசை மனசுக்குள்ள இருந்து வர வேண்டாமா? அப்படி வரணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? கால்களிலே செருப்பு அணியாமல் தான் செல்ல வேண்டும். இப்படி கால்களில் செருப்பு அணியாமல் சென்ன கௌரவ குறைச்சலா என்ன? காலில் ஷூ போட்டுட்டு இருந்தா தான் கௌரவமா? செப்பல் போட்டுட்டு இருந்தா தான் கௌரவமா? ஏன் அந்த மண்டபத்துக்கு வெளியிலே விட்டுட்டு வந்தாதான் என்ன? அந்த நாள்ல விளையாட்டா சொல்லுவா தெரியுமா, காலில் ஒரு புது செருப்பு பார்த்தா, எங்கப்பா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தியாம்பா, ஏன்னா வேணும்னே புதுசா ஒரு செருப்பை மாட்டின்னு வந்துட்டாங்கிற மாதிரி சொல்லுவா தெரியுமா? இன்றைக்கு அந்த ஜோக்கே காணாம போயிடுச்சு. இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு அந்த ஜோக்கே தெரியறது இல்லை. அதை சொன்னா அவர்கள் ஜோக்காவும் பார்க்கறதே இல்லை. ஏன்னு சொன்னா இந்த நடைமுறை காணாமல் போனதுதான். அப்ப என்ன பண்ணணும்? நீங்க காலில் செப்பல் போட்டுண்டுதான் இருப்பேங்கிற ஒரு பிடிவாதத்தோட நீங்க இருக்கும் பொழுது, தயவு செய்து அந்த அக்ஷதை உங்ககிட்ட வருதா, தொடாதீங்க. வெறும்னா நமஸ்காரத்தை பண்ணுங்க. அந்த குழந்தைகள் நல்லபடியா இருக்கணும்னு இங்க இருந்தே மானசீகமா ஆசீர்வாதம் பண்ணுங்க, அது போதும். அந்த அக்ஷதையை நீங்க கையில வாங்குறேன்னு சொன்னா, கால்களிலே நிச்சயமாக பாதரட்சை என்பது இருக்கக்கூடாது. கால்களிலே இந்த செருப்புகளோடு நீங்கள் செய்யக்கூடிய ஆசீர்வாதம் என்பது அது அந்த குழந்தைகளுக்கு பலன் தரவே தராது. இது போக நம்ம காலில் செருப்போட நம்ம அந்த அக்ஷதையை தொடும் பொழுது நாமே அறியாமல் பாவத்தை தேடிக்கொள்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.